அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அன்புமணி தனி கட்சி தொடங்குவாரா? பதவி வெறியில் அன்புமணி செயல்பட்டு வருகிறார். எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி நான் உருவாக்கிய கட்சி, நான் உழைத்து இந்த கட்சியை இந்த அளவிற்கு வளர்த்துள்ளேன். தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. சில தவறான கூட்டணிகளாலும் கசப்பான அனுபவத்தாலும் தான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி 5 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இருந்து வருகிறது. எதிர்வரும் காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வீறுகொண்டு எழுந்து பழைய நிலைக்கு திரும்பும். ஆனால் அன்புமணி போன்றவர்கள் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். அன்புமணி தனியாக ஒரு கட்சியை தொடங்கி கொள்ளலாம், அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் உரிமை கோரக்கூடாது. இதை நான் உருவாக்கினேன், எனக்கு மட்டுமே இந்த கட்சி சொந்தம், நானே இந்த கட்சியின் தலைவர் என ராமதாஸ் கூறி வந்தார். ஆனால் அன்புமணி தரப்போ தேர்தல் ஆணையம் எங்களைத்தான் அங்கீகரித்துள்ளது. அன்புமணி தரப்பில்தான் பொதுச் செயலாளர், பொருளாளர், 85% மாவட்ட செயலாளர்கள், இளைஞர் அணி, மகளிர் அணி போன்ற அணிகளும் செயல்பட்டு வருகிறது. எனவே அன்புமணியை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் அன்புமணி தலைமை அலுவலகத்திற்குத்தான் அனைத்து கடிதங்களையும் அனுப்பி வருகிறார்கள். அன்புமணி கூட்டிய பொதுக்குழுவையே செல்லாது என அறிவிக்க கூறினார்கள். அதையே ஏற்றுக்கொண்டு விட்டது தேர்தல் ஆணையம். எனவே அன்புமணி அணியே உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி. மற்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்று கூறிக்கொள்ளலாம், சின்னத்தையோ கொடியையோ பயன்படுத்தக்கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சியின் வழக்கறிஞர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இது பற்றி அருள் மற்றும் ஜி.கே. மணியிடம் வினவிய போது பாலு அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியே கிடையாது, அவர் திமுகவிலிருந்து மதிமுகவிற்கு சென்றவர், பின்பு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வந்தார், பதவி சுகத்திற்காக எதை வேண்டுமென்றாலும் பேசுவார், அதையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த கட்சியின் அதிகாரம், தலைமை பொறுப்பு அனைத்தும் ஐயாவிடம்தான் உள்ளது. ஐயா கூறட்டும் இதை பற்றி. பாலு எந்த கட்சியை சேர்ந்தவர் என்றே தெரியாது, அவர் எப்படி இந்த கட்சியை பற்றி பேசலாம் என குறிப்பிட்டிருந்தார்கள். தற்பொழுது தமிழகத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த அன்புமணி அணியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜி.கே. மணி மற்றும் அருள் போன்றவர்களினுடைய பதவியை பறிக்க வேண்டும் என சட்டசபை செயலாளர் மற்றும் சட்டசபையின் சபாநாயகரான அப்பாவிடம் மனு கொடுத்திருந்தார்கள். அது பற்றி இதுவரையிலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக ஜி.கே. மணி அவர்களும் சட்டப்பேரவை கொறடாவாக அருள் அவர்களும் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களது பதவியை மாற்றி பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக மயிலம் சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார் அவர்களையும் நியமிக்க வேண்டும் என இவர்கள் மனு கொடுத்திருந்தார்கள். ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்றத்திற்குள்ளேயே தர்ணாவில் ஈடுபட்டார்கள். இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய அருள் மற்றும் ஜி.கே. மணி அவர்கள், ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்காக உழைத்தது என்று தெரியும். வன்னிய சமூகத்தை இந்த தமிழகத்தில் முன்னேற்றியதற்கு காரணமாக அமைந்தது சமூக நீதி கட்சியாக வளர்ந்தது. ஒடுக்கப்பட்ட மக்களை அரவணைத்து கொண்டது. இப்படி பல சமூக மக்களின் வளர்ச்சிக்காக போராட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சி என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை கெடுப்பதற்காகவே சட்டப்பேரவைக்குள் போராட்டம் நடத்துகிறது என்பதுதான் வேதனையாக உள்ளது. இது மருத்துவர் ஐயாவிற்கு தாங்க முடியாத இழுக்கை ஏற்படுத்தும். பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சண்டையை வெளியே பேசிக்கொள்ளுங்கள், இங்கு பேச வேண்டாம், இங்கு மக்கள் பிரச்சனையை பேசுங்கள் என சபாநாயகர் கூறும் அளவிற்கு சென்று விட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை குறித்து எங்களுக்கே வேதனையாக உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியில் இதுபோன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை எழுந்ததே இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா அவர்கள்தான். அவர்கள் சொல்படி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை வேறு யாரும் கைப்பற்றிவிடக்கூடாது என பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி பேச வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டிருந்தார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவான அருள் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியில் ஐயாவிற்கு தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அன்புமணி பதவி வெறியில் இதுபோன்று செய்து வருகிறார். அன்புமணியை ஐயா அவர்கள் தனி கட்சி தொடங்கிக் கொள்ள சொல்லிவிட்டார். தொடர்ந்து இதுபோன்று செய்து வருவதன் மூலம் அன்புமணியினுடைய பதவி வெறி என்ன என்பது தெரிந்துவிட்டது என அன்புமணியை விமர்சித்து பேசியிருந்தார். நன்றி.